அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீமென்ஸோட TIA Portal V20 வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். கூகுள் போய்ட்டு TIA Portal V20 டவுன்லோட் கொடுத்தீங்க, அப்படி TIA V20 டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போய்டும். இது வந்து ஒரு 21 டேஸ் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். டெஸ்ட் இட் ஃபார் 21 டேஸ். ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா DVD 1 செட்டப். இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸோட பேசிக், ப்ரொஃபஷ்னல், அது மட்டும் இல்லாமல் பேசிக், அட்வான்ஸ்ட், WinCC, பேசிக், கம்ஃபர்ட், அட்வான்ஸ்ட், ப்ரொஃபஷ்னல், யூனிஃபைட் சொல்லிட்டு இது எல்லாமே இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும். அடுத்தது வந்து இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் பேக்கேஜஸ், HSP சொல்லுவோம் இல்லையா, அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே இந்த DVD செட்டப் 2ல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த PCRT சிமுலேஷன் ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே கீழே வந்தீங்க அப்படின்னா சிமுலேஷன், PLC சிமுலேஷன் இல்லாமல் நம்மளால் அந்த சிமுலேஷன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா PLC சிம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் 7.0 இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்காது. அது நீங்கள் தனியாக தான் டவுன்லோட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அதுக்கு வந்து இந்த த்ரெட்டில் போனீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா PLC சிம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஆக வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா சீமென்ஸோட வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கணும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 8 GB வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிமுலேஷன் டவுன்லோட் பண்ணனா மட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் கொடுத்துட்டு மவுண்ட் கொடுங்க. ஸோ மவுண்ட் கொடுத்ததும் இது வந்து ஸ்டார்ட்னு கேட்கும். இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அஸ் அட்மின் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். லைக் ஆர்கைவில் வந்து அன்சிப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் பிஃபோர் யூ கேன் ரன் செட்டப்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்தா மட்டும்தான் செட்டப் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போனால் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி நான் உங்களுக்கு அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இப்போ என்னுடைய சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா இந்த சீமென்ஸ் இன்ஸ்டாலர் அசிஸ்டன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் மீடியம் இஸ் நாட் அவைலபிள் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அகைன் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க செட்டப்பில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட் பண்ணிவிட்டு மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரீட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மவுண்ட் பண்ணதை இது வந்து ஆட்டோமேட்டிக் டெரெக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு நீங்கள் சீமென்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலுமே இப்படி தான் ப்ரொசீஜர். மவுண்ட் பண்ணி பண்ணுறீங்க, ஒரு ISO பேக்கேஜ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ISOவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் டேரெக்டாக நீங்கள் செட்டப் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ISO ஃபைலை மவுண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு PLC சாஃப்ட்வேர் இருந்தாலுமே அதாவது சீமென்ஸில் இப்படி தான் ப்ரொசீஜர். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி சிஸ்டமில் பண்ணாலே அதை வந்து எடுத்துக்காது, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சீமென்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும். இப்போ வந்து இன்ஸ்டலைசேசிங் ஆகிட்டுருக்கு. இந்த பேக்கேஜ் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கைவ், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சிஸ்டமில். இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் லாங்குவேஜ், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா அதோட லாங்குவேஜ், இந்த யூசர் இன்டர்ஃபேஸோட லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா சாஃப்ட்வேரோட லாங்குவேஜ், என்ன சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷனை என்ன லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜஸ் வேணும்னா இதை பண்ணிக்கலாம். அதை எந்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 3 தான் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் நம்ம அதை செலக்ட் பண்ணவே முடியாது. ஜெர்மன் வேணால் ஜெர்மன், அப்புறம் சைனீஸ் சிம்பிளிஃபைடு இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி சைனீஸ் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இருந்தால் தான் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல். சரி, நான் இங்கிலீஷ்லேயே கண்டினியூ கொடுத்துட்டு
இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வேண்டாம். சரி, இது வந்து பை டிஃபால்ட் என்னால் அன்செலக்ட் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது. ஸ்டெப் 7 ப்ரொஃபஷனல், சேஃப்டி, அப்புறம் WinCC பேசிக், அப்புறம் யூனிஃபைடு. ப்ரொஃபஷனல் வேணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல். ஸோ அது கொடுத்திங்கன்னா 3 GB வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அதனால் நான் ப்ரொஃபஷனல் போல் யூனிஃபைட் மட்டுமே வச்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆப்ஷன்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த டிஏ லைசன்ஸ் மேனேஜர் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். இதுவும் நல்லா அன்டிக் பண்ண முடியாது. லொக்கேஷன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி. ஸோ இதையே நான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு டைம் ஓவர்வியூ நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ப்ளஸ் அதில் பார்த்து வந்துடும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து எஸ்டிமேட்டட் டைம் ரெமைனிங் 47 minutes பேஸ்ட் ஆன் உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 minutes ஆச்சு எடுத்துக்கோம். 20 to 30 minutes பேஸ்ட் ஆன் சிஸ்டம். ஒரு 8 GB ரேம் இருந்தது அப்படின்னா உங்கள் பிசியில் நல்லாவே இது வந்து பெர்ஃபார்ம் ஆகும் இந்த TIA Portal சாஃப்ட்வேர்.